வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான எக் புர்ஜி வீடியோ தாங்க. ரொம்ப சிம்பிளாக மசாலா வறுத்து அரைச்சி ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு 8 பல் பூண்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துப்போம். ஒரு 3 மிளகா 4 மிளகா நான் உடச்சி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 3 இருக்கும். நீங்கள் காரம் கூட குறைய வேணும்னா கம்மி பண்ணியோ கூட்டியோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வறுப்பட்டதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரி கொடுத்தோம்னா நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்க்கணும். பெப்பர் தூள் வந்து நம்ம காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன். நீங்கள் முட்டை வந்து 5 முட்டை அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 3 முட்டைங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துப்போம். இதில் பாருங்கள், இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். நீங்கள் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். உப்பு காரம் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி பிடிக்கணும். இந்த எக் மசாலா வந்து நீங்கள் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.